காலகாலத்துல சீக்கிரம் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். ஏய் என்னடி ட்ரெஸ் அது? போய் மாத்திக்கலாம். எல்லாம் கொடுத்து தான் இந்த இடத்துல வந்து நிக்கிறா. இன்ஸ்டால பயோ வேற. தட்ஸ் லிட்டில் பிரின்சஸ். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் பிறந்தது பிரச்சனையா இல்ல நான் பொண்ணா பிறந்தது பிரச்சனையா? வாயா சொந்தக்காரரே, வயசாயிடுச்சே கல்யாணம் ஏன் பண்ணல? அப்புறம் மேல் படிப்பெல்லாம் எதுக்கு? பொம்பளை பிள்ளை எல்லாம் வேலைக்கு அனுப்பாதீங்க. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கண்டென்ட். வந்தா ஒசில சோத்து தின்னியா போனியா நிறு. இது செஞ்சா தப்பு, அது செஞ்சா தப்பு, இங்க போனா தப்பு, அங்க போனா தப்பு, வெளிய போனா தப்பு, போலானா தப்பு, நின்றா தப்பு, உட்கார்ந்தா தப்பு, தப்புக்கே தப்பு பார்த்து பயப்படுதல் அவக்கு அவ்வளவு தப்பு. உங்க அகராதியில எது தப்பு இல்லன்னு சொல்லுப்பா. இங்க இருக்கானே என் நொன்ன. அவன் லவ் பண்ணா ஓகே, நான் லவ் பண்ணா 1008 கேள்வி. அப்புறம் அவன் யாரு, மதம், ஊரு எல்லாம் தெரிஞ்சு ஓகேனா ஓகே, இல்லனா கட்டாயம் கல்யாணம் பண்ணி வச்சிடுவீங்க. இந்த நாய் வெளிய போற சொன்னா பாத்து போயிட்டு வாப்பா. அப்புறம் நான் சொன்னா யாரு கூட போற, எதுக்கு போற, எப்படி போற, ஏன் போற, அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு காரணம் சொல்வீங்க பாரு. கல்யாணம் பண்ணி உன் புருஷன் கூட போயிட்டு வா. கல்யாணம் பண்ணி ஏன் புருஷன் கூட கேர்ள்ஸ் ட்ரிப்புக்கு. ஒரு பொண்ணுக்கு 18 வயசு ஆயிடுச்சா, she isn't your daughter anymore. She is an individual adult. அவங்களுக்கு அவங்கள லைஃப் எப்படி இண்டிபெண்டண்டா தைரியமா இருக்கணும் அது கத்து கொடுங்க. கத்து கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல. இண்டிபெண்டண்டா இருக்கா நினைக்கிறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதுதான் நீங்க செய்யற பெரிய உதவி.